இந்த உலகில் மனித அறிவால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அதிசயமான இரவு இருக்கிறது. அதுதான் மிராஜ் இரவு. ஒரே ஒரு இரவில் அல்லாஹ் தனது தூதர் நபி முஹம்மது அவர்களை மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பாலஸ்தீனில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்துச் சென்றான். இந்த அற்புத பயணம் இஸ்ரா என அழைக்கப்படுகிறது. அதன் பின் நபி அவர்கள் வானங்களுக்கு மேல் உயர்த்தப்பட்டார்கள். ஒவ்வொரு வானத்திலும் முன்னைய நபிமார்களை சந்தித்தார்கள். இப்ராஹிம் அலைவசலாம், மூசா அலைவசலாம், ஈசா அலைவசலாம். அனைவரும் நபி முஹம்மது அவர்களை மரியாதையுடன் வரவேற்றார்கள். அதன்பின் நடந்ததுதான் மனித வரலாற்றில் எந்த ஒருவருக்கும் கிடைக்காத மாபெரும் பெருமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவுடன் நேரடியாக உரையாடினார்கள். அந்த இரவில்தான் முஸ்லிம்களுக்கு 5 நேர தொழுகை கடமையாக அறிவிக்கப்பட்டது. தொழுகை என்பது ஒரு கடமை மட்டுமல்ல, அது ஒரு முஸ்லிமின் மிராஜ். அல்லாஹுவுடன் நேரடியாக இணைக்கும் ஒரே வழி. நபி அவர்களின் வாழ்க்கையில் துன்பம், துயரம், இழப்பு அதிகமாக இருந்த காலத்தில் அல்லாஹ் இந்த மிராஜ் மூலம் ஆறுதலும் உயர்வும் வழங்கினான். மிராஜ் இரவு நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான்: தொழுகையை விட்டுவிடாதே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்காதே என்று ஒருபோதும் நினைக்காதே. இதுவே மிராஜ் இரவு. ஒரு அதிசயம், ஒரு நம்பிக்கை, ஒரு அழைப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹ்.